உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி மேஷ ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் பார்க்க போகிறோம். மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி, பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த மேஷ ராசி என்பவர்கள். மேஷ ராசி என்பவர்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி பயிற்சியாக போகிறார். உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம். உடனே பயந்துடாதீங்க. ஐயோ 7.5 சனி ஆரம்பிச்சிருது, எனக்கு எதாவது ஆகிடுமா, எனக்கு எதாவது பிரச்சனை வந்துடுமா. நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டு இப்போ ஏற்கனவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மேஷராசி சார் 7.5 சனின்னு சொல்கிறாங்க, எதாவது பாதிக்குமா? அந்த மாதிரிலாம் கவலைப்படாதீங்க. 7.5 சனியில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் நல்லா தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா 7.5 சனி எல்லாரையும் பாதிக்குமானா பெருசாக பாதிக்காது. உங்களுடைய கர்ம வினைக்கு தகுந்தாற்போல் தான் பிரச்சனைகள் வரும். அதில் முக்கியமாக உங்களுடைய தசா புத்தி, ராகு தசை நடக்குது, கேது தசை நடக்குது. அதே போல் சில மேஷ ராசி என்பர்களுக்கு சந்திர திசையும் ஒரு பாதிப்புகளை கொடுக்கும். அவ்வளோதான். அதனால் பெருசாக பயப்படாதீங்க. உங்களுடைய ஜாதகத்தை, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துங்க, அவ்வளோதான். அதனால் ஐயோ 7.5 சனி ஆரம்பித்தோடனே எனக்கு பிரச்சனைலாம் வந்துருச்சு, அதெல்லாம் பொய். அதை நம்பாதீங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த 7.5 சனியில் என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தான் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 7.5 சனியில் முதல்ல பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல நீ 7.5 சனி உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா முதல்ல அதிகமான உழைப்புகளை போட பழகிக்கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியம். இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, உழைப்பு அதிகமாக கொடுக்கக்கூடியவர்கள் ஒன்றுமே பண்ண மாட்டார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அதிக நேரம் உழைக்கிற மாதிரி நீங்களாகவே வாலண்டியர் பண்ணி ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை வராது. அதே போல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் உழைப்புகளை அதிகமாக போடணும். சார் ஏற்கனவே கடன் பிரச்சனை அதிகமாக போயிட்டுருக்கு சார், தொந்தரவுகள் அதிகமாக இருக்குது சார், 7.5 சனியில் பாதிக்கப்படுவானான்னு கேட்டால் 7.5 சனியில் நிறைய பேருக்கு மாற்றங்கள் நடந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை வராது. அப்போ என்ன பண்ணணும்? 7.5 சனி காலகட்டங்களில் புதுசாக நான் எதையும் செய்ய மாட்டேன், புதுசாக கடன் வாங்கி செய்ய மாட்டேன். ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. புதிய விஷயங்கள் தவிர்ப்பது சிறப்பு. ஏன்னா 7.5 சனி காலகட்டத்தில் என்ன ஆகும்னா நிறைய வாய்ப்பு வரும். இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், அந்த பிஸ்னஸ் பண்ணலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம்னு நிறைய பேர் எடுத்து வந்து கொடுப்பாங்க. அங்கே தான் பிரச்சனை வரும். எந்த பிஸ்னஸ் நம்ம பண்ணணும்னு தெரியாமல் ஏதாவது ஒரு டிசிஷன் தப்பாக போய் மாட்டிகிட்டு இருப்போம். நீங்கள் வேணால் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகராசின்னு தான் கேட்டு பாருங்கள். அவங்க பிரச்சனையில் மாட்டினது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் மாட்டிருப்பாங்க. அதனால் தேவையில்லாத புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இருக்கிற விஷயத்தை ரன் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதில் லாபம் வரும். அதில் அதிகமாக உழைப்பு போடுங்க, ரொம்ப செலக்டிவாக பண்ணுங்கள். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கனாவே பிஸ்னஸில் நல்ல வாய்ப்புகள் வரும், நிறைய சம்பாதிக்கவும் முடியும். ஒன்று. அதே போல் வேலை பார்க்குறீங்க, வேலை பார்க்கும்போது என்னென்னா உங்களுக்கு வேறு வேலை கிடைக்கிற மாதிரி சூழ்நிலையில் வரும். நீங்கள் நல்லா பண்ணிகிட்ருப்பீங்க ஒரு வேலையை, திடீர்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு வேலைக்கு மாறுவாங்க, அங்கேருந்து இது மாதிரி உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வரியான்னு கேட்பாங்க. அதுக்கு போகாதீங்க. நீங்களே உங்களுக்கே ப்ரெஷர் இருக்குது ஆஃபீஸில், நீங்களே வேலை மாறணும்னு நினச்சிங்க அப்படின்னா கூட உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி சம்பளம் கிடைக்குதா, உங்களுடைய வேலை படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்த்து போங்க. நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா, இந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய சம்பளம் கொடுத்து சில பேருக்கு வேலை கிடைக்கும். அங்கே மாட்ட போகிறீங்கன்னு அர்த்தம். எங்கே சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நான் அதிக சம்பளம் போனால் தான் நல்லது அப்படின்னு யோசிப்பீங்க. தப்பு கிடையாது. ஆனால் அந்த சம்பளம் உங்களுக்கான தகுதிக்கு கிடைக்குதா? நீங்கள் ஒரு சேலரி வாங்குறீங்க, உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு என்ன லிமிட்டேஷன் எல்லாமே தெரியும் மேஷராசி என்பது. அதை மட்டும் ஃபாலோ பண்ணி கரெக்டாக பார்த்து வேறு கம்பெனி மாறினீங்கன்னா பிரச்சனைகள் வராது, நல்லாவே இருக்கலாம். அதே போல் வேலையை மாற்ற முயற்சி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெளியூருக்கு ட்ரை பண்ணுங்கள், வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். அந்த வெளிநாடுன்னு சொல்லும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக பணம் செலவு பண்ணி ட்ரை பண்ணாதீங்க. அங்கே என்ன ரெகுலேஷனு, அந்த கிளைமேட் கண்டிஷன் அதெல்லாம் ஒத்துக்குமான்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கும், கோல்டு காஃபு ப்ராப்ளம் இருக்கும். அவங்கெல்லாம் நிறைய பேர் போய் மாட்டிட்டு கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்து இந்த கண்ட்ரி செட் ஆகுமான்னு பார்த்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் மேஷராசியாக இருக்கீங்க,
இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெருசாக வீடு வாங்கணும், பெருசாக இடம் வாங்கணும்னு நினைக்காதீங்க. வீடு தேவை தான், எல்லாருக்கும் வீடு அவசியம்தான். வீடு கடன் வாங்கி தான் வாங்க முடியும், சில பேருக்கு சூழ்நிலை இருக்குது, தப்பு இல்லை. ஆனால் அதிகமாக கடன் வாங்கி வாங்காதீங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா, நீங்கள் வீடு வாங்கும்போது உங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய வீடாக வரும். கம்மி ரேட்டில் கொடுக்குறோம், இதுக்கப்புறம் வாய்ப்பே வராது, நீங்கள் இது ஒரு 10 லட்சம் தான் அதிகம், உங்கள் பட்ஜெட்டை விட அதிகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயத்தில் ஏமாறாதீங்க. அது கடைசியில் முடியும் போது அதிகமாக போயிடும், கையில் இருக்க சேவிங்ஸ் எல்லாம் போயிடும், நீங்கள் வெளிலேருந்து கடன் வாங்க மாதிரி ஆயிரும், பேங்க் லோன் ஆயிரும். அதுக்கப்புறம் வேலையில் தான் பிரச்சனை வந்தால், ஐயோ நம்ம வேலையில் பிரச்சனைனால தான் லோன் கட்ட முடியலன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லா 7.5 சனி வரவங்களுக்கும் வரும். அதனால் இங்கே ஆரம்பிக்கக்கூடிய நிலை எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா, பணம் சம்பந்தமான விஷயத்தில் தான் ஆரம்பிக்கும். அப்போ அந்த பணம் தேவையில்லாமல் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க. முக்கியமாக ஷேர் மார்க்கெட் போகாதீங்க, சீட்டு போடாதீங்க, யாரை நம்பியும் பணம் கொடுக்காதீங்க. கூட பிறந்தவங்களே இருந்தால் கூட உங்களுக்கு 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 என்ன கொடுக்க முடியுமோ அதோடு நிப்பாட்டிக்கிங்க. இல்லை அவங்க நம்மளுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் யார்கிட்ட பணம் கொடுத்தீங்கன்னா திருப்பி வராது. கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதே போல் இந்த 7.5 சனி காலகட்டத்தில் வயதானவர்கள், முக்கியமாக 45 வயதை கடந்தவர்கள் உடல்நலத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ரெகுலரான எக்ஸசைஸ், ரெகுலரான வாக்கிங் எல்லாமே பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏற்கனவே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, உங்களுக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது. நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு தலையில் ப்ராப்ளம் வரும். அதேமாதிரி நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு பிபி இஷ்யூஸ் இருக்கும், சுகர் சில பேருக்கு தான் இருக்கும், பெரிய பாதிப்பு வராது. அந்த மாதிரி இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாமல் அதை அதிகப்படுத்திக்கூடாது. முக்கியமாக மேஷராசிக்காரங்களுக்கெல்லாம் என்னென்னா, நம்ம தான் நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கும், நம்மளால் எல்லாம் செய்ய முடியுன்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்கும். கான்ஃபிடென்ஸ்லாம் இருக்கட்டும், தப்பு இல்லை. ஆனால் உடல்நிலை பாதிப்பு சின்னதாக வந்தால் கூட உடனே டாக்டரை பார்க்கறது, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. உடல்நிலை பாதிப்புனா ரெகுலராக மருந்து சாப்பிடுங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. அதேமாதிரி தேவையில்லாமல் சுற்றாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க, வெளியூர் போகிறேன், வெளிநாடு போகிறேன், இது மாதிரி தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பது சிறப்பு. தேவையில்லாமல் ட்ராவல் பண்ணாதீங்க, சரிங்களா? அதை பண்ணாமல் இருந்தீங்கன்னா 7.5 சனி பெருசாக பாதிக்காது, பயப்படாதீங்க. அதே போல் சார் எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது சார், நிவர்த்தி அப்படின்னா கண்டிப்பாக நிவர்த்தி வரும், வராமலாம் இருக்கவே இருக்காது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பக்கத்தில் கூடிய சிவன் கோவிலில் நீங்கள் இருக்கக்கூடிய கால பைரவருக்கு சனிக்கிழமை ஒரு 9 எள்ளு தீபம் போடுங்க. அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வேலை இல்லாத பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தொழிலில் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் அந்த சனிக்கிழமை கால பைரவருக்கு ஒரு 9 எள்ளு தீபம் போடுவது உங்களுக்கு பிரச்சனையை கண்டிப்பாக குறைக்கும். முக்கியமாக உடல்நிலை பாதிப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அஷ்டமி அன்னைக்கு ஒரு தீபம் கால பைரவருக்கு போடுறது நல்லது. முடிஞ்சால் இந்த எலுமிச்சம்பழத்தில் தீபம் போடலாம், இல்லை பூசணிக்கால தீபம் போடுறது உங்களுக்கு நிறைய பாதிப்புலேருந்து வெளில வரத்துக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அதே மாதிரி மேஷராசியில் இருக்கீங்க, எக்ஸ்போர்ட் சம்மந்தமான விஷயத்தில் தலையிடாதீங்க, இம்போர்ட் சம்மந்தமான விஷயத்தில் தலையிடாதீங்க. அதில் ஒரு ஏமாற்றம் வரும். சார் நான் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன் சார், லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன் அப்படின்னா, லாஜிஸ்டிக் பண்ணுறவங்களுக்கு பெரிய பிரச்சனை வராது. ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா, அந்த நீங்கள் விற்கக்கூடிய நபர், அந்த நபர் கரெக்டான நபரா, அதேமாதிரி வாங்கக்கூடிய நபர் கரெக்டான நபரான்னு செக் பண்ணிக்கிங்க. ஏற்கனவே பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் போயிட்டுருக்குன்னா பிரச்சனை கிடையாது, அதுலேயுமே சேஃபாக இருந்துங்க. உங்கள் ப்ராடக்ட்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. இல்லை இந்த மாதிரி இருந்தாலும் போய்டும் நினச்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு குவாலிட்டி ரிஜெக்ட் ஆகும். அதனால் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு 7.5 சனியில் பெரிய பாதிப்புகள் வராது. அதே போல் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தேவையில்லாத அசிங்கங்கள், அவமானங்கள் கண்டிப்பாக வரும். அதே போல் 7.5 சனி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு தப்பான பழக்க வழக்கங்கள் ஏற்படும். அது ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். அது முக்கியமாக ஆண்களுக்கு தேவையில்லாத குடிப்பழக்கம், தேவையில்லாத பெண்களுடன் பழக்கம், இதெல்லாம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள்லாம் வரும். ஏன்னா அது ஒரு அவமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த 7.5 சனி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, அதில் பிரச்சனைகள் வரும். அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் கண்டிப்பாக நடக்கும். அதனால் திருமணம் நடக்காதவர்கள் இந்த 7.5 சனி காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திருமண யோகத்தையும் இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு முயற்சிகள் மூலமாக, தெய்வ பிரார்த்தனைகள் மூலமாக, மருத்துவம் மூலமாக குழந்தை பேர் கிடைப்பதற்கான அதிக வாய்ப்புகளையும் இந்த 7.5 சனி காலகட்டத்தில் நடக்கும். மொத்தத்தில் மேஷ ராசி என்பவர்கள் 7.5 சனி ஆரம்பிக்குது,
புதிய முயற்சிகள் எடுக்காமல் ஒவ்வொரு விஷயத்தையும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு. அதனால் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 2 ஜாதகம் மேலே பார்க்க முடியல. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு பலங்களை சொல்கிறோம். அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நிவர்த்தியும் கிடைக்கும். கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா என்கிட்ட அனுப்பிச்சு நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். 51 பக்கம் கொண்ட ஜாதகம் பிடிஎஃப் கையில் எழுதுன மாதிரி நோட் இருக்கும். அந்த நோட்டு மாதிரி பிடிஎஃப்பில் வரும். அது வெறும் 500 ரூபாய்க்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவோம். வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். வருகின்ற பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதியிலேருந்து வகுப்புகள் நடக்க போகுது. ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். எல்லாரும் நேரடி வகுப்பு படிக்க முடியலன்றக்காக இந்த வாட்டி ஆன்லைன் வகுப்பு நடத்துகிறோம். அதனால் வெளியூரில் இருக்கவங்க வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாருமே படிக்கலாம். குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்துகிறோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.